ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். மீன் எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக், ப்ளீஸ் ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது மூணையும் எண்ணெயில் விட்டு வெடிக்க விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பெரிய வெங்காயம் மாதிரி இருந்தால் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு எடுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வந்து நான் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், விருப்பம் இருக்கவங்க போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பூண்டு பல் அதை கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போடுங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீன் குழம்பு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நாங்கள்லாம் தேங்காய் விட்டு தான் மீன் குழம்பு வைப்போம். தேங்காய் விடாமல் வைக்கிறது அது ஒன்று, அது கேரளா ஸ்டைலு. அதுவும் நான் ஒரு நாள் வைக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி மிக்ஸியில் போட்டு பியூரி பண்ணிவிட்டு அதையும் இதோட வீட்டுக்கலாம். தக்காளி வந்து மீன் குழம்புல வந்து கட் பண்ணி போடாதீங்க, பீஸாக போடாதீங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் நம்ம மிக்ஸியில் போட்டு போடும்போது குழம்பு திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கூடும். இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம வந்து ஆயில்லையே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போடலாம், பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் காரம் அடிக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் போட்டுட்டு போகிறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இருக்குது போடுறேன், இல்லைன்னா இது ஒன்றும் தேவையில்லை. மிளகாய்த்தூள் 3 ஸ்பூனு, தனியாத்தூள் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு போட்டுக்கோங்க. ஆனால் ஜீரகப்பொடி நான் போட்டது வந்து உங்களுக்கு கேமராவில் விட்டு போச்சு, சுட்டு எடுக்கலை. கேமரா ஆஃபில் இருக்கிறப்போ போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு அது வரலை. நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லா ஜீரகப்பொடி போட்டுக்கணும். இப்போ போடலைன்னாலும் நம்ம தண்ணியில் ஊற்றுனதுக்கப்புறம் கூட புளி தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். புளி கரெக்டாக ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் கூட தான் விடணும். நம்ம உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து வெந்து வந்ததுக்கு பின்னாடி டேஸ்ட் இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுருங்க, அதுக்கு தேவையான உப்பு. இப்போ கரெக்டாக இருக்கா உப்பு புளி காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, பரவாயில்ல. இதுக்கு வேகட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு வற்றட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் துண்டை போடணும். மாங்காய் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போட்டுடணும். மாங்காய் இல்லை, அதனால் நான் போடலை. பாருங்கள், மீன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் அந்த தலை வால் சில 2-3 பீஸ் அவ்வளோதான் போடுறேன். இது மீன் பெரிய மீன், அதனால் அந்த பீஸே ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோதான், போட்டாச்சு. போட்டு இந்த மீன் மறையிற அளவுக்கு தான் நம்ம எப்போவுமே குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து மீன் மறையிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த அளவு தான் கரெக்டு. இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. இது வெந்து வரும்போது கரெக்டாக வந்துடும். ரொம்ப வச்சுக்க வேண்டாம். கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பை குறைச்சிருங்க. சிம்மில் வச்சுருங்க, மூடி வச்சுட்டு அடுப்பை குறைச்சி விட்ருங்க. அந்த சிம்மிலே அது வெந்துடும் மீன் எல்லாமே.